நடந்த நிகழ்வு உதாரணம் சொல்றா, அங்க போய் இல்லாத சமுதாயத்தை நம்ம காட்ட முடியாது. இந்த படத்தில் ஜாதி தான் சொல்லியிருக்காங்க. அது அவர் மறுத்தாரா இல்லையான்னு எனக்கு அப்படித்தான் பட்டுது. இந்த படத்தை வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. அதுமாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதி சமுதாயத்தினர் அந்த காத்து கருப்பை பயன்படுத்தி கொல்றது அப்படிங்கிறது வந்து சிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. தென் மாவட்டங்களில் நடக்கிற உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் லாஜிக் இருக்கிற மாதிரி நான் கருதலை. இல்ல சார், சென்சார் அலோட் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு இடத்துல எரேஸ் பண்ண காமிச்சிருங்க. அப்ப சென்சாரை நீங்க ஏமாத்தி இல்ல அதாவது இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியல. எந்த போலீஸ் எல்லாமே சாமி போட்டோ வச்சிருக்காங்க, சிவன் போட்டோ. இத காட்டி இப்போ நம்ம நீங்க நீங்க தவற சொல்றீங்க. அந்த காட்சி நீ சரியா பார்க்கல. போலீஸ் ஸ்டேஷன் தென் மாவட்டத்துல போனது இல்ல போல. இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அவலமான நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் வீரமுருகன். இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு என்ற ஒரு படம் எடுத்தார், அதையும் பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை. அந்த போதையினால தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க. அதனால் மிகப்பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம் ஒரு 95 மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரி, அதில் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியில் அது வந்து ஒரு மாறல் சமுதாயத்துக்கு. காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும். அது இப்போ அப்படி இல்லை, அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம் வந்து ஒரு கதைக்காக, அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துல வந்து அரசாங்கத்தை பத்தியும் சரி, ஆட்சியாளரை பத்தியும் சரி, குறை சொல்லாம ஒரு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை, இப்போ 10 நாளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க நடக்க போகிறத சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியே ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றினோம்னா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014 ரெட் ஃபோர்ட்டில் கொடி ஏற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்குறோம், கண்டிக்கிறோம், எங்கே போன கேட்குறோம், ஆண் குழந்தைய கேட்குறோமா? அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும்? பெண் குழந்தைய தானே பாதிக்கும். இதை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது. ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும், அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன். நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2023 என்கவுண்டர் வந்து தவறான என்கவுண்டரோ சரியான என்கவுண்டர் நடக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தொடர்ந்து என்கவுண்டர் தான் போயிட்டு இருக்குது. யார் இது? சமீபத்தில் இந்த திருவேங்கடம்னு ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரே, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், முதல்ல பெர்சி என்கவுண்டரே தவறு தான். ஜெயிலில் இருக்கார், ஜெயிலிருந்து காவல்துறையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் எங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது, கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துகிறாங்க. என்ன அது இதுன்னா அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார், அதனால் என்கவுண்டர் பண்ணதா? இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த அன்றைக்கே நான் சொன்னது, திருவேங்கடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன், இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு. ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால், நான் வந்து
நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி, ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டும்னு. நன்றி. சார், விஜய் சார் படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே நீங்க வந்து கேள்வி கேட்பீங்க. விஜயோட படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே கேள்வி கேட்பீங்க. இந்த படத்துல முழுக்க ரத்தம் கலந்து ஒரு நிமிஷம் செத்த இருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசப்படாது. அதாவது என்னைக்கு நான் விஜய் படத்தை அதுக்கு விமர்சித்தேன்? நீங்க சொல்லுங்க. நோ 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 நான்சென்ஸ். ஐ டோன்ட் நோ ஃப்ரம் விச் மீடியா யூ ஆர் கமிங். ஸ்டாப் நான்சென்ஸ் வித் மீ. விஜய் இருங்க. விஜய் படத்துல என்னைக்கு நான் விமர்சித்தேன் அது சொல்லுங்க. ஆமா, அதனால நீங்க இங்க பாருங்க, ஒரு நல்ல படம் வந்திருக்கு, சமுதாயத்தை திருத்த. இங்க பாரு, சமுதாயத்தை இதை செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கு. வரவேற்கிறேன். எல்லாரும் பார்த்து இதை பாடம் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கலன் படம் வர்ற 3ஆம் தேதி தியேட்டரில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். வீரமுருகன் சார், கிடுகு படத்துடைய இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உண்மையாகவே இது சமுதாயத்துக்கு இன்றைக்கி ஒரு தேவையான ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இங்கே சமுதாயத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணிக்கிறேன். நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நண்பர் சம்பத் ராமண்ணா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கோம். நாங்கள் தேட்டர் வந்து பார்க்கணும். தம்பி முன்னாடி வர தம்பி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கான். இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் தேட்டரில் வந்து ஆதரவு தரணும். தேங்க்யூ. காலகட்டங்களில் போதை பழக்கம் அதிகமாக தான் இருக்கு. சில விஷயங்கள் வந்து காவல்துறையே அந்த போதை ஆட்களோட பேசுறாங்க ஃபோன் பண்ணி. நடந்துட்டா இருக்கு. இது எப்படி பாருங்க, இளைஞர் சமுதாயத்துக்கு கேட்டுட்டு போற அளவுக்கு அதுதான் இருக்கக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது இப்படி இருக்கக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. நாங்கள் அதில் நடிச்சிருக்கோம். நல்லவங்களே என்கவுண்டர் பண்றாங்களே, அது மாறணும் தானே படம் எடுக்கிறாங்க. அதான் கடைசியில் போட்டிருக்கோம்ல, காவல்துறைகளுக்கு இங்கே வந்து ஃப்ரீடம் கிடையாது. அதனால தான் நல்லவங்களும் என்கவுண்டர் ஆகிறாங்க. சீட்டா இல்லை, சீதா. சீத்தான்னா என்னது? ஒரு கேரக்டர் வேங்கை, ஒரு கேரக்டர் சீட்டா, இன்னொரு ஞான சம்பந்தம், இன்னொரு கேரக்டர் மாறன். என்ன மீனிங் அது? இல்லை, பேரில் நீங்கள் எப்படி நீங்கள் மீனிங் பார்க்குறீங்கன்னு தெரியல. தென் மாவட்டத்தில் சீத்தான்னு வைப்பாங்க, வேங்கைன்னு வச்சுருக்கா. இருக்காங்க. தென் மாவட்டத்தில் இருக்காங்க, சீத்தா இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. உங்கள் நம்பர் கொடுங்க, நான் ஆதார் கார்டே இல்லை, உங்கள் நம்பரை கொடுங்க, ஆதாரே அனுப்பிட சொல்கிறேன். ஆமாம், நான் அனுப்பி வைக்கிறேன். சீதாராமன் அவர் சொல்கிறாப்புல, நான் அனுப்பி வைக்கிறேன். பட்டம் கொடுப்பாங்க. சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், நீங்க எச் ராஜா அவர்களுக்கு தர்ம போராளின்னு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், தர்மத்துக்காண்டி தானே போராடிக்கிருக்காரு. போராடினாரு, கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடலை? இப்போ ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு போயிருக்காரு, அதுவும் தர்மம் தான். தர்மம்ன்றது வந்து நீங்கள் இந்து தர்மத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போறதுனால அது பேர் தர்மம் தான். இப்போ மாமன்னன் போஸ்டர் நாங்க பார்த்தோம், அது வேணுக்குனே வச்ச மாதிரி தான் இருக்கு. ரத்னவேல் தவிர குரூப்ஸ் இல்ல, நான் சொல்றேன். நீங்க இல்ல, நீங்க பரட் பாஸ்ல வச்சங்க தெரியுமா? மிகப்பெரிய வன்மட்ட காமிக்குது. அது எந்த தேவ சமூகம் கரெக்டா பரட் பாஸ் போட்டோ போட்டு தேவ சமூகம் போட்டுருக்கீங்க. இல்ல, அங்க நாங்க எடுக்கும்போது அங்க வந்து ஒரு திருவிழா. அந்த திருவிழா நாங்க எடுக்கும்போது திருவிழா இதுக்காண்டி நாங்க போஸ்டரா கிழிச்சிட்டு ஷூட் போக முடியாது. இல்ல, நாங்க எடுக்கும்போது திருவிழா, பெரிய ஆலங்குளத்தோட திருவிழா. அந்த பெரிய நாங்க ஷூட் எடுக்கும்போது எல்லா இடத்துலயும் போஸ்டர் கிழிச்சிட்டா எடுக்க முடியும். திருவிழால நாங்க லைவா எடுத்தோம், அவ்வளவுதான் மேட்ரு. அதுல அந்த போஸ்ட் கமிட் ஆயிருச்சு. இது எப்படி சென்சார் அலோட் பண்ணிருக்காங்கல்ல? சென்சார் அலோட் பண்ணிருக்காங்களா? இல்ல சார், சென்சார் அலோட் பண்ணிருக்காங்கல்ல? ஒரு இடத்துல எரேஸ் பண்ண காமிச்சிருங்க. அப்ப சென்சாரை நீங்க ஏமாத்திட்டீங்க. இல்ல, அதாவது கொலை பண்ற இடத்துல மட்டும் ரத்தம் வர்ற இடத்துல மட்டும் பிளர் படம். ரத்தம் வர்ற இடத்துல மட்டும் பிளர். அதத்தான் சொல்றேன், ரத்தம் வர்ற இடத்துல மட்டும்தான் பிளர். ரத்தம் டைலாக் இருக்கிற இடத்துல பிளர் போட தேவையில்லை. நீங்க அங்க பிளர் பண்ணாத இடத்துல ரத்தம் வர்றத காட்டுங்க. அவங்க சொன்னதே சென்சார் டிபார்ட்மெண்ட் சொல்றத நாங்க கேட்க முடியும். நீங்க சொல்றத நாங்க எப்படி போட முடியும்? சென்சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க,
எங்கே பிளட்டு காட்டுறீங்களோ அங்கே வந்து தேவருக்கும் மருதுபாண்டியருக்கும் அப்புறம் அந்த திருவிழா கார்த்திகை இல்லைங்க, அங்கே ஒரு திருவிழா, அங்கே ஒரு திருவிழா பெரிய ஆலங்குளத்தில் திருவிழா, அங்கே வந்து ஒரு திருவிழா நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே யார் போஸ்ட் ஒட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த பிளட்டு வர இடத்துல மட்டும் தேவருக்கும் மருதுபாண்டியருக்கும் கார்த்திக்கு மட்டும் பிளர் போட்டுருங்க. பகத் பாசில் தேவையில்லை, இதெல்லாம் இருக்கட்டும் சென்சார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எந்த கார்த்திக் பிளர் போட்டதுக்கப்புறம் எந்த கார்த்தின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இருந்தால் காட்டியிருப்பேன், பிளர் போட்டாச்சுல. நீங்கள் எந்த கார்த்தியோட நினச்சிக்கோங்க சார், அதுதான் நீங்கள் எந்த கார்த்தியோட வச்சுக்கோங்க. நவரசன் நான் கூட கார்த்தி வச்சுக்கோங்க. எங்க ஆதங்கம்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நீங்க அந்த ஒரு ஜாதி பிரிவோட அந்த சம்பரப்பட்ட பாடல்கள் வருது, எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கேஸ்டோட ஒரு ரிலீஜியண்டாவா மூவி வருது. ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட்டக்கூடிய மூவியா எங்களுக்கு இதை நான் பார்க்கல. அதான் நாங்க சொல்றோம் சார், அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆவரங்காடுன்றது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான். அங்கே போய் நம்ம இல்லாத ஒரு இதை காட்ட முடியாது. அங்கே நடந்த நிகழ்வு தான் அது. அதனால பல கொலைகள் நடந்திருக்கு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரங்காட்டில் இப்போ வரைக்கும் ஒரு 30-40 பேர் செத்துருக்காங்க. அந்த கஞ்சா மேட்டருக்காண்டி 2 ஊரை பிளாக் பண்ணியிருக்காங்க. இது நடந்த நிகழ்வு தான் நம்ம சொல்கிறோம். அங்கே போய் இல்லாத சமுதாயத்தை நம்ம காட்ட முடியாது. அந்த கேஸ்ட் இருக்காங்க, அந்த காட்டியிருக்கோம் நம்ம. அது சென்சார் நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி கண்ணகியோடைய படம் ஒன்று வந்துருச்சுங்க சொல்லிட்டு, அதை கண்ணகியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இதுல முத்துராமலிங்க தேவரை காமிக்கிறீங்க, இதுல அதிகமான வயலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு? பிஜேபி நீங்க எல்லாம் லிங்க்ன்றதுனால சென்சார் போர்டு ஒத்துக்கிட்டாங்களா? சார் அப்போ பார்த்தா 40 இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் சார். 40 இடத்துல பண்ணியிருக்கோம். அந்த இணக்கமா போனா சென்சார் போர்டு கொஞ்சம் வழி விடுவாங்கன்றீங்களா சார்? அப்படி பார்த்தா ரஜினி படத்துல தலை துண்டா போய்கிட்டு இருக்கு. அப்போ அஜித் படத்துக்கு போயிருக்கு. கமல் எல்லாரும் பிஜேபி இருக்காங்க அர்த்தமா சார்? அவங்களுக்கு இதுல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்கல்ல? நீங்க சமீபத்துல கண்ணகியோட இங்க பண்ணாங்க, இது அடிலன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து சென்சார் போர்டு கொடுக்கல, அந்த போர்டை வந்து வெளியிடக்கூடாதுன்னாங்க. சினிமாவில வந்து அந்த போர்டு திறந்து வச்சாரு, பரவாயில்ல நம்ம திறப்போம்னு சொல்லிட்டு. அன்னைக்கே காட்டக்கூடாதுன்னு சொன்ன சென்சார் போர்டு முத்துராமலிங்க தேவர் ரத்தம் தெரிக்கிறது கழுத்து இல்ல காட்டக்கூடாதுன்னு தான் பிளர் பண்ணியிருக்காங்க சார். எல்லா இடத்துலையும் பிளர் பண்ணியிருக்காங்க. கேட்டாங்க காரணம், நாங்கள் திருவிழா நடந்துக்கிச்சு, அந்த திருவிழா நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். அதுக்காண்டி திருவிழாவில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒட்டியிருக்க போஸ்ட்டை கிளிங்கன்னா எந்த ஊரில் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஃபைட் எடுத்த மாதிரி இல்லை, எல்லா இடமே போஸ்ட் இருந்துச்சுல்ல சார். அப்படி எங்கிட்ட போய் ஃபைட் எடுக்க முடியும்? ஒரு இடம் மட்டும் தான் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து துரோகம் பண்ற மாதிரியான காட்சிகளா இப்போ அந்த ஊரை திருவிழாவுக்கு தான் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. பர்டிகுலர் படத்துக்கு நம்ம ஒட்டல. எல்லாருமே வந்து கொலை குற்றவாளிகளா நீங்க சித்தரிக்கிறீங்களா? 2 கம்யூனிட்டி ஒரே தான் சொல்லியிருக்கோம். அந்த பக்கத்து ஒரே ஊர் தான் சொல்லியிருக்கோம். கொலை குற்றவாளிகளா? அதாவது ஒரு திருவிழால நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த போஸ்ட். ஆமா, ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையும் வந்து எல்லாமே கொலைகாரனாவே காட்டுற மாதிரி. எந்த சமுதாயத்தை சொல்றேன்னா அவங்க கம்யூனிட்டில உள்ளவங்க எல்லாருமே கொலை குற்றவாளிகள் மாதிரியே காட்டுறீங்களே படத்துல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது அப்படி அது இல்ல. ஒரு போதைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சமுதாயம் கூட வச்சுக்கோங்க. அது தேவர் சமுதாயம்னு பெருமையா வச்சுக்கோங்க. அது பெருமையா வச்சுக்கோங்க. ஏன் போய் கொலை? ஒரு நண்பருக்காக ஒருத்தர் போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்க வந்து நீங்க ஒரு போஸ்ட் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து மென்ஷன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அவங்க உள்ள இருந்து வராங்க. அது ஆக்சுவலா பார்த்தா தேவ சமுதாயத்தோட வீடு, அவங்க அங்க இருந்து தான் வராங்க. சோ நீங்க அப்படிதானே காட்டுற மாதிரி இருக்கு. அது நாங்க அப்படிதானே புரிஞ்சுக்கணும். அது போஸ்ட் இருந்தா நாங்களே கவனிக்கல இல்ல. சரி, நீங்க அப்படி கூட ஒரு அந்த ஊர் இல்ல சிவகங்கை அந்தோணியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க. இல்லாத ஒரு மருத்துவமனை நம்ம கற்பனையா போடுவான். இல்லாத ஒரு மருத்துவமனை தான் நம்ம கற்பனையா போடுவான். அந்தோணியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க. அந்தோணியார் மருத்துவமனை எல்லா கற்பனை தான். சார், சிவகங்கையில அந்தோணியார் மருத்துவமனை இருந்துச்சுன்னா அதுக்கு கேட்கலாம். இல்லாத ஒரு பேரை வச்சிருக்கோம் நாங்க. அந்தோணியார் சிவகங்கையில இருக்கா? அந்தோணியார்ல கேளுங்க. அப்ப யாரு என்ன பேர் வைக்கணும் நீங்க பிரஸ்லாம் ஒரு முடிவு பண்ணி சொல்லிருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேர் தான் வைக்கணும். எதுல சொல்லுங்க சார். அம்மன் வெளியில வரும்போது பின்னாடி ஒயிட் சட்டையா போட்டுறாங்க. கடவுளே அரசியல்வாதி சப்போர்ட்டா தான் வெளில வராங்கன்னு சொல்றீங்களா சார்? ஒயிட் சட்னா திருவிழா. அந்த திருவிழால ஒரு கான்செப்ட். திருவிழால வந்து இல்ல அது வந்து ஒரு திருவிழா, ஒரு மக்களுக்கு பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். அதுல ஒயிட் சட்டை வரனால தப்பு இல்லை சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் லாஜிக் இருக்கிற மாதிரி நான் கருதலை. முழுக்க கற்பனை. இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஒரு இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் படத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. நான் கூர்மையாக கவனித்தேன்.
அது மட்டும் இல்லை, கடைசியில் போட்ட வாசகம் நல்லா இருந்தது. ஆனால் எடுப்பில் இப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணுறது, அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திருந்தினாருங்கிறது எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு மனசில் பதியலைங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஜாதியை தான் சொல்லியிருக்காங்க. அது அவர் மறுத்தாரா இல்லையான்னு எனக்கு அப்படி தான் பட்டுது. அதில் சாதிய பிரச்சனை சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் நடக்கும்போது வெட்டி கொல்லப்படுறாரு. அது எனக்கு ஈஆர் கிருஷ்ணன் படுகொலை ஞாபகப்படுத்துது. திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியாக அது சிங்க் பண்ணுற மாதிரி, அவர் லிங்க் பண்ணுற மாதிரி அவர் சொல்லலை. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எங்கள் ஊரை சேர்ந்த அப்புக்குட்டி, அதே மாதிரி எங்கள் ஊரை சேர்ந்த தீபா சங்கர், அவங்களும் எங்கள் ஊருக்காரங்க தான். அதாவது அவங்க 2 பேருமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை. நான் சொன்னேன்னா அந்த தேவர் சாதியை சேர்ந்தவங்க இல்லை. ஆனால் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், அவங்க அந்த தீபாவும் பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு பெரிய ஆள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்த படங்களை நான் பார்க்கல. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த படத்துலையும் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அரசியலில் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, அப்பழுக்கற்ற முதல்வர்னு சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான். அது இந்த படத்தில் வந்து சொல்கிறத கேளுங்க, அடுத்து வர்றேங்க. ஆரம்பத்தில் பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் ஏன் திமுகவிலே விமர்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனதில் நினைஞ்சிருக்கிறாரு முதல்வர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விழாக்களில் கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் போடுறாங்க, பாட்டு போடுறாங்க. சொல்லிய படத்துல அது நீங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல? இல்லை, அது அவருடைய ஒரு அது அவருடைய கருத்து. உங்க தனிப்பட்ட விஷயத்துல ஒரு எம்ஜிஆர் வந்து சொல்லுங்கன்னா அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல? இல்லை, அது நான் அதாவது இந்த நீங்க பேசுறீங்க, காமராஜர் சொல்லிட்டாரு அப்படின்னு நாடார்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, இது பேருக்கு தான் இது அவர் வச்சு விளம்பரம் தெரியும் எம்ஜிஆர். நான் சொல்றது அதை புரிஞ்சுங்க. அதாவது இந்த படத்தில் இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாம். ஏன் சேர்க்கல? இல்லை, எம்ஜிஆர் சேர்த்ததுக்கு அப்புறம் கலைஞரை சேர்க்கலைங்க கேட்பாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே லிஸ்ட் போட, அதெல்லாம் எல்லா தலைவரும் சொல்லியாச்சு. அதாவது இவங்க 3 தலைவர் மட்டும் சொல்லல, இது மாதிரி நிறைய தலைவர் இருக்காங்கன்னு அடுத்த ஆண்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். டைலாக் எடுத்து நீங்கள் பாருங்க, ட்ரெய்லர்ல இருக்கு, எல்லா தலைவரும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் படத்துல பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க, இந்த படத்துல ஃபுல்லா வயலன்ஸ், ரத்தம் தெரிக்க விட்டுருக்கீங்க. இருங்க, நான் சொல்ல வர்றேங்க. நிச்சயமா வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. அதுமாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதி சமுதாயத்தினர் அந்த காத்து கருப்பை பயன்படுத்தி கொல்றது அப்படிங்கிறது வந்து சிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் எந்த சந்தேகமே இல்லை. என்ன, சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. போலீஸ்காரங்க சட்டத்தை மீறி நடந்தாலும் அது வந்து கோர்ட் தண்டிக்காது. அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த அடிப்படையில் இதில் வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆஸ் ஏ போலீஸ்மேன் நான் சொல்கிறேன், அவர் சரியாக நடந்துக்கல. ஏன் அவர் மட்டும் தலையை குனிஞ்சிட்டு போகிறான், இன்னொருத்தர் கையில் துப்பாக்கி கொடுத்து சுடுறது வந்து அது ஏற்புடையாது தெரியல. அது இயக்குனுடைய கருத்து. இதில் கலன்னு என்னத்துக்கு பேர் வச்சாருன்னு எனக்கு புரியலை. கலன்னா என்னது? கலன்னா திமிரு பிடிச்சவன். உங்ககிட்ட ஒரு தமிழ்நாட்டை ஜாதி பிரிவினை, மத பிரிவினை காமிச்சு சீர்குலைக்க ஒரு முயற்சிக்கு நீங்க இப்ப நீங்க தேவர் சொன்னீங்க, அண்ணே கரெக்டான விளக்க சொல்லிட்டாரு. இதுல தேவர் மட்டும் இல்ல, எந்த போலீஸ் எல்லாமே சாமி போட்டோ வச்சிருக்காங்க, சிவன் போட்டோ. இத காட்டி இப்ப நம்ம நீங்க தவற சொல்றீங்க. அந்த காட்சி நீ சரியா பார்க்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல சிவன் போட்டோ வைக்கல, அது டீ கடையில தான் வச்சிருக்காரு. ஆமா, அது எந்த இல்ல அது வந்து அவருடைய கருத்து. ஏங்க, தமிழ்நாட்டு மக்களிட பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்களா? இந்த படம் தானே இல்ல அதாவது அவர் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் தென் மாவட்டத்துல போனது இல்ல போல. யாரு நீங்க? வாங்க போமா. இல்ல நீங்க போனது இல்ல போல. அப்ப வாங்க, நான் போய் மதுரை கூட்டு போறேன். தப்பு தப்பு தப்பு. இல்ல பாகிஸ்தான் போலாம், வாங்க. அங்கே அந்த சாமி போட்டோ. சரி சுமார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்களை பற்றி தெரியாமல் தான் அவர் படம் எடுத்திருக்காரு. அதில் நான் எந்த கருத்துலையும், ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு முதல்ல அவர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக காசு வாங்குற மாதிரி காமிச்சிருக்காரு, அப்புறம் திருந்துற மாதிரி காமிச்சிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியலை. அதான் உண்மை. அதாவது வன்முறையை காட்டுறாரு, அப்புறம் அவனையே சுட்டு கொள்றாரு போலீஸ்காரரு. அந்த மாதிரி இதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது. அதில் எனக்கு எந்த வித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் வர்ற
படங்களில் வன்முறை காட்சிகள் இருக்கும்போது அதையே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் அவர் என்ன எனக்கு சொன்ன மாதிரி வன்முறையை தூண்டுறாரா இல்லை வன்முறை எதிர்க்கிறாரா? இப்போ போதை அடிமைன்னா ஒரு பொம்பளை வந்து சீரட்டு குடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கருப்பு சேட்டை போட்டு வந்து நிற்கிது அப்படின்னா நான் வந்து பெரியாருன்னு சொல்லிட முடியுமா? திராவிட கழகத்தை சேர்ந்தேன்னு சொல்ல முடியுமா? ஓடிட்டாங்க. நான் அந்த கேள்வி தான் கேட்க நினச்சேம்மா. இந்த படத்தில் ஆன்மீகம்னு சொல்லிடுறீங்களே, நீங்கள் வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு வந்து ஈவேரா ஆள் மாதிரி காமிச்சிருங்களேன்னு கேட்க நினச்சி அவங்க ஓடி போயிட்டாங்க. ஒரு பெண்ணு சீரட்டு பிடிக்கிறதாகவும் ஒரு பெண்ணு தண்ணி அடிக்கிறதாகவும் காமிச்சது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு தமிழ் வச்சு எந்த சூழ்நிலையும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த கலன் அதேமாதிரி திமிரு பிடிச்சவனுங்கிறது எனக்கு உடன்பாட இல்லை. அதான் உண்மை. ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு அதில் அதாவது ராஜாவு இந்த பாரதிய ஜனதா கட்சி கொடியை கூட இதில் காட்டலை. அவர் மாவட்ட தலைவருங்கிறதுனால அவர் எஸ் ராஜா அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அதான் உண்மை. அதை அவர் சொல்லவே இல்லை. நல்லா நிறைய படமா பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல சென்சார் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நீங்களே பார்த்துட்டு நிறைய இடத்துல சென்சார் பண்ணாம ஃப்ரீயா வச்சிருக்காங்க. இது என்ன காரணமாக? ஏன்னா அந்த சென்சார் போர்டில் ஃபுல்லாவே பிஜேபி தான் இருக்காங்க. பாதி பேர் அங்கே தான் இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ சமீபத்தில் புஷ்பா 2 வந்துச்சு. புஷ்பாவுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கட்டுங்க, அங்கேயும் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக தானே. இல்லை கிடையாது, அப்படி இல்லை. அது இல்லை, கண்ணகிக்கு இதுக்கு உடன்பாடு இல்லை. அது கண்ணகி தன்னுடைய குடும்பத்தை பாதிச்சனால அந்த மாதிரி மதுரையை எரிச்சு. இது வரலாற்று கதை இல்லை. அதனால தான் மறைச்சிருக்கலாம். அவ்வளோதான். சரி, ரொம்ப நன்றி. ஏன்னா இல்லை, அது ஒரு விஷயம் முடிஞ்சுங்க. நமக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கோ, கருத்து சுதந்திரம் இருக்கோ, அதேமாதிரி இயக்குனருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்துக்கு நம்ம சுதந்திரத்தை நாம் காப்பாற்றுற மாதிரி அந்த சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றணும். அது நம்ம பிடிக்கலையா? அது டைரக்டர் தான் கேட்கணும். நான் என்ன செய்ய முடியும்? அவர் எல்லாம் அறுவடை இல்லை அறுவடை எடுத்துட்டு ஆடுறதான் காமிக்கிறாரு. காத்து கருப்பு அந்த அறுவடை எடுத்து வெட்டுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி அந்த சங்கர் இருக்கிறது அந்த அளவுக்கு வன்முறை போயிருக்க வேண்டியதில்லை. இப்போ தீபா சங்கர் வந்து கழுத்தை இருக்கிறது, அந்த பொண்ணு வந்து தானே கழுத்து எடுத்துக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். போட போங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். கலன் திரைப்படத்தில் நான் ஒரு முக்கிய வில்லனாக பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம டைரக்டர் வீரமுருகன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதை வந்து அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர். தமிழக அரசாங்கம் வந்து போதைக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலையும் போதைக்கு எதிராக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. போதை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தென் மாவட்டங்களில் நடக்கிற உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.